அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோமாதா பூஜை, அதாவது கோமாதா பூஜை நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் செய்ய முடியும். இந்த பூஜை நம்ம செய்வதனால நம்ம நினைத்த விஷயங்களெல்லாம் நிறைவேறும். அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கும். கோமாதா பூஜை நம்ம என்ன வேண்டுறோமோ, அதாவது நமக்கு சொந்த வீடு வேணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நம்ம நினைத்த எல்லா விஷயங்களும் இந்த பூஜை செய்வதனால நிறைவேறும். எப்படி இந்த பூஜை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் இந்த பூஜையை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து கோமாதா படம் இருக்குன்னா, அந்த படத்தை நல்லா துடைச்சி அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, வெண்தாமரை மலர் இருந்தால் அந்த வெள்ளை தாமரை பூ வாங்கி அந்த படத்துக்கு வைங்க. அதில் சரி வெண்தாமரை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மல்லிகைப்பூ, மணம் உள்ள மல்லிகைப்பூ வாங்கி அந்த படத்துக்கு போட்டுட்டு தூப தீபம்லாம் காணிச்சு மனசார வழிபடுங்க. இந்த கோமாதா சிலை இருக்குது வீட்டில், சின்னதாக இந்த கடைகள்லாம் சிலை விற்க, அந்த சிலை உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். கண்டிச்சுன்னா பால், தேன் இதெல்லாம் ஊற்றி, பன்னீரெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ஒரு வெள்ளை தாமரைப்பூ கடையில் கிடச்சா வாங்கி வைங்க. இல்லைன்னா அங்கேயும் மல்லிகைப்பூ ஏதாவது போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றணும். ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகநோக்கி தீபம் ஏற்றி மனசார தூபதீபம்லாம் காட்டி வழிபடுங்க. வழிபட்டால் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் தெய்வம் வந்து கோமாதா. ஏன்னா கோமாதாங்கும்போது அதில் வந்து 30 முக்கோடி தேவர்களும் ஈரேழு உலகமும் அதில் அடங்கியிருக்கு. நம்ம என்ன நினச்சாலும் அது வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது அள்ள அள்ள வற்றாத செல்வத்தை நமக்கு உண்டாக்கும். நம்ம வந்து வழிபடும்போதே நம்ம வந்து மனசார வழிபடணும். இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு கூட நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் குங்குமம் எடுத்துக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தை அந்த கோமாதா படத்துக்கு முன்னே வச்சுட்டு நீங்கள் வந்து 108 தடவை ஓம் கோமாதா போற்றி, ஓம் கோமாதா போற்றின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி இந்த தட்டில் போடும்போது, இந்த 108 முறை நம்ம அர்ச்சனை பண்ணி போடுற அந்த குங்குமத்தை நம்ம எப்போனாலும் அதை வச்சுக்கிடும்போது நமக்கு எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு தான் போகிறீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு போங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்கும். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த குங்குமத்தை நம்ம காலையில் குளிச்சுட்டு நெற்றியில் இட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு 11 வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை நீங்கள் செய்யுங்க. அதுவும் சுக்கிர ஓரையில் செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் நிறைவேறும். மனசார அதை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்ட முடியும். குழந்தை பாக்கியம் வேணுங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். அதான் நம்ம என்ன கேட்டாலும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ கேட்டாலும் அந்த கோமாதா அதை நிறைவேற்றி தரும். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து 11 வெள்ளிக்கிழமை செய்தா இருந்தால் 11 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அல்லைன்னா தொடர்ச்சியாக கூட 48 நாள் கோமாதா பூஜை செய்யலாம். இந்த கோமாதா பூஜை செய்யறதுக்கு எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் செய்யலாம். மத்தியானம் 1 to 2 செய்யலாம். ராத்திரி வந்து 8 to 9. இந்த 3 நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமை என்ன மகாலட்சுமி தாயாருக்கு அது உகந்த நாள். நம்ம கோமாதாவுடைய அந்த வால் சைடில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. எப்போதுமே நம்ம வந்து இந்த பூஜை செய்யும்போது அன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஏதாவது பசுமாடு இருக்குதுன்னா அதுக்கு வந்து சப்பாத்தியில் சர்க்கரை வச்சு அந்த இதை கொடுங்க. அதுவும் சுக்கிர ஓரையில் கொடுங்க. பணம் பெருகி நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் கோமாதா பூஜை செஞ்சு உங்களுக்கு சகல வித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும், செல்வ செழிப்பு உண்டாக்கட்டும் நானும் கோமாதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.